நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் தங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்த அனைத்து மக்களுக்கும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். அதாவது முதலில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் இந்திய கூட்டணிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக்கிறேன். குமரி மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்தேன். ஏன்னா என்னை 2ஆம் முறையாக பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்த குமரி மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக அவர்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை தீர்த்து வைப்பேன் என்று ஒரு வாக்குறுதியை நான் கொடுத்திருந்தேன். அதை நிறைவேற்றுவேன் என்று இந்த இடத்தில் உறுதி பெறக்கூடாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறப்ப நாங்கள் நிறைய பணிகளை குறிப்பாக கல்வி, பொது மருத்துவம், பெண்களுடைய முன்னேற்றம் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏறக்குறைய 100 பள்ளிக்கூடங்களுக்கு பக்கமாக நான் மாடர்னைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் போட்டிருக்கோம். நிறைய அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கோம். தமிழ்நாடு அரசாங்கம், இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே 3-4 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நிறைய பணிகளை நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த பணிகளை தொடர்ச்சியாக செய்வோம். கடந்த தேர்தலில் சொன்ன ஒரு சில வாக்குறுதிகள் என்னால் நிறைவேற்ற முடியாமல் இருந்தது, ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி. இந்த முறை அந்த வாக்குறுதியும், கடந்த தேர்தல் நிறைவேற்ற முடியாமல் போன வாக்குறுதியும் இந்த தேர்தல் நிச்சயமாக நிறைவேறும்.